நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட வாங்கின ஹோண்டா பேடி வீடர், ஹோண்டாவில் வந்து அந்த பேடி வீடர் நெல் பயிரில் களை எடுக்கிற மிஷின் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மிஷினில் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் சொன்ன கம்ப்ளைண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணுற விதமாக வந்து நம்ம ஹோண்டாவில் வந்து ரெகுலராக வந்து மெயில் போட்டுக்கிட்டே இருந்தோம். அதில் என்ன கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்ததுன்னா, அந்த புகை, அந்த இன்ஜினோட புகை, அந்த அனல் காற்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டருக்கு பின்னாடி நேராக பின்னாடியே அடிக்கும். ஸோ வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்குது இடுப்புக்கு கீழே. அதனால் வந்து கண்டினியூவாக ஓட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் வந்தவங்க இன்னொரு நாள் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஹோண்டாவில் வந்து ரெகுலராக மெயில் போட்டதுனால அவங்க நமக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவில் பார்த்திங்கன்னா நம்ம பேடி வீடரில் போகிற சேம் ஹோண்டா இன்ஜின். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு டிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. டிஃப்ளெக்டர். ஸோ இது புகையை வந்து திருப்பி விடுற மாதிரி, புகையை வந்து திருப்பி விடுறதுக்கு டிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வீடியோ கொடுக்குறோம். ஸோ டிஃப்ளெக்டரு இப்போ லாஸ்ட்டாக வாங்கின 4-5 கஸ்டமருக்கு வச்சு கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி பேடி வீடர் வாங்கினவங்க இந்த டிஃப்ளெக்டர் மட்டும் தனியாக நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி வைக்கலாம், எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா இன்ஜினை வந்து ஃப்ரேம்லேருந்து தனியாக எடுத்துருங்க. ஸோ ஃப்ரேமில் வச்சு அதை செய்ய முடியாது. தனியாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த ரெட் கலர் கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மேலே வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இது 4mm அலன் கீ. 4mm அலன் கீ வச்சு இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இந்த கவர் கழட்டிங்கன்னா இது தனியாக வந்துடும். ஸோ இந்த ரெட் கலர் கவர் வந்து தனியாக வந்துடும். நம்ம இன்ஜினில் வந்து எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ இன்ஜினில் வந்து அங்கே இருக்கிற வந்து சைலன்சர் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இன்ஜின் எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அதனால் இதை கொஞ்சம் ஓரமாக வச்சிடுறேன். ஸோ அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்க கொடுக்குற டிஃப்ளெக்டர் வந்து இந்த கேப்புக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை மேட்ச் பண்ணும்போது இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி கிராஸாக கொண்டு போய் வைக்கணும். கிராஸாக வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து மேட்ச் ஆகும். ஸோ வச்ச பிறகு இந்த டிஃப்ளெக்டரில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 8 ஹோல்ஸ் பக்கம் இருக்கும். ஸோ இந்த 8 ஹோல்ஸில் ஏதாவது 2 ஹோல்ஸ் நீங்கள் வந்து இந்த கவரில் ஹோல்ஸ் இதுக்கு மேட்சிங் ஹோல்ஸ் போட்டு இதுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டுக்கணும். இதுக்கு போடுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருவோம். ஸோ 3mm அலன் கீ ஸ்க்ரூவும் அதுக்கு உள்ள செல்ஃப் லாக் நட்டும் கொடுத்துருவோம். இது நீங்கள் வந்து இதில் மாட்டிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கு இப்படி நீங்கள் வச்சு பார்த்துட்டு நீங்கள் நம்ம வந்து புகை நேராக வர்றதை சைடில் போகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இதுக்கு நீங்கள் மேட்சிங் ஹோல்ஸ் இதை வச்சு பார்த்து கூட போட்டுக்கலாம். எங்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இல்லை, நாங்கள் எப்படி ஓட்ட போகிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன கம்பியை ஏதாவது நல்ல பழுக்க காய வச்சு கூட நீங்கள் அப்படியே மேட்சிங் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சுக்கோங்க. புகை வந்து பின்னாடி ஆப்ரேட்டருக்கு வராது, சைடில் போகும். ஸோ ரொம்ப நாளைக்கு ஓட்டலாம். இது வந்து நாம் தான் ஏற்கனவே வந்து இந்த சாக்கை போட்டு தடுத்துட்டோம், மேட் வச்சு தடுத்துட்டோம், பின்னாடி எங்களுக்கு அனல் வர்றது இல்லையே, இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல வர கஸ்டமருக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஸோ இன்ஜினுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஏர் வென்டிலேஷன் காற்றோட்டம் இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஃப்ரேமில் இன்ஜினோட முன்பக்கமும் வந்து ஃப்ரேம் வச்சு தடுத்துருப்போம், மேலேயும் ஃப்ரேம் வச்சுருப்போம், சேர் வந்து உள்ளே வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பின்னாடி இருக்கிற ஒரு ஏரியா மட்டும்தான் இன்ஜினுக்கான காற்றோட்டம் போகிறது. ஸோ சூடு ஆடுறதுக்கான வழி அங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜினோட லைஃப் சீக்கிரமாக பாதிக்கும், சீக்கிரமாக வந்து ஹீட் ஏறும் இன்ஜின். ஸோ அதனால் வந்து இந்த டிஃப்ளெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜினுக்கு நல்லது, ஆப்ரேட்டருக்கும் நல்லது. அப்புறம் நீங்கள் இது சப்போஸ் இந்த டிஃப்ளெக்டர் தேவைப்படுறவங்க இது ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த 4mm அலன் கீ இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த ஸ்க்ரூ டைட் வைக்கிறதுக்கு 3mm அலன் கீ வேணும். ஸோ இந்த சைடு 4-3 இந்த 2 சைஸும் வந்து இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேர் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அலன் கீயும் சேர்த்து கூட நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.